ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். புயல் மழை எல்லாமே முடிஞ்சு இப்போ நல்லாவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மாடி தோட்டமும் பார்க்குறதுக்கு நல்ல பசுமையாக இருக்குது. ஒரு சில காய்கறிகள்லாம் நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. அது எல்லாமே அறுவடை பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம மூக்குத்தி அவரை தான் அறுவடை பண்ணிக்க போகிறோம். மூக்குத்தி அவரை நிறையவே காய்ச்சிருக்குங்க. இதுக்கு பெருசாக பராமரிப்புன்னு எதுவுமே தேவையில்லைங்க. வாரத்துக்கு ஒரு முறை அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, வாழைப்பழ கரைசல் இந்த மாதிரி கொடுத்தாலே போதும். மாதத்துக்கு ஒரு முறை நம்ம மண்புழு உரம் கொடுத்தாலே போதும். இதில் பெருசாக தொல்லைன்னு பார்த்தீங்கன்னா இலை பேன் தாங்க. இலை ஃபுல்லாக பேன் வச்சு அதை சாப்பிட்றதுக்கு எறும்பு நிறைய வருது. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே போல். மழைக்கு தானாகவே போயிட்டு தழைச்சி இப்போ நிறைய பிஞ்சு விட்டு வந்திருக்குங்க. இது பந்தலை விட பந்தலுக்கு போட்டிருக்க கொம்பில் தாங்க நல்லா தழைச்சி வருது. பந்தலுக்காக நட்டு வச்சுருக்க பைப்பு ஃபுல்லாக படர்ந்து அது ஃபுல்லாகவே காயிருக்கு. நல்ல உயரத்தில் இருக்குது. காயெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் 2 இருக்குது. அதையும் நம்ம பறிச்சிக்கலாம். இந்த பீர்க்கங்காவில் என்ன பெரிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா பூக்கள் எல்லாமே கொட்டி போகுது. பிஞ்சுகளும் கருகி கொட்டி போகுதுங்க. எறும்பு தொல்லை தான். பூ வைக்கும் போதே எறும்பு பிஞ்சுகள் எல்லாத்தையுமே சாப்பிட்டுடுது. அதே மாரி 2 பீர்க்கங்காய் தாங்க வந்திருக்கு. இது பாருங்கள், புடலங்காய் பிஞ்சு. இது கீழே இருந்து வந்திருக்கு. 2 மாடி ஏறி மேலே இப்போ தான் பிஞ்சு நிறையவே விட்டுருக்கு. அடுத்து நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். முள் கத்திரிக்காய் தான். தொடவே முடியல. இலையில், காயில் எல்லாத்துலேயுமே நிறைய முள் வச்சுருக்கு. எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு காய் முத்திருக்கு. 2 பிஞ்சும் விட்டுருக்கு. இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா இலைப்பேன் தாங்க எனக்கு நிறைய வருது. அதை சாப்பிட எறும்பு நிறைய வருது. இந்த இலைப்பேனை விரட்டுறதுக்கு நானும் யூடியூப் சேனல்லாம் பார்த்து யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அத்தனையும் பண்ணி பார்த்துட்டேங்க. எதுவுமே போகல. கடைசியாக எறும்பு பவுடர் ஒரு பேக்கெட் வாங்கி இலைகளுக்கு அடியிலையும் பேகை சுற்றியும் போட்டு விட்டேன். அப்புறமாவே எல்லாமே போயிடுச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா சரியான வளர்ச்சியில் குட்டி குட்டியாக தான் இருக்குது. அதுக்குள்ளவே பழுத்துருச்சு. அதையும் பறிச்சுக்கிட்டேன். எங்கே பாருங்கள், இது புளிச்சக்கீரை. ஏற்கனவே இதில் 2-3 முறை கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இலையெல்லாம் பழுக்கிற மாதிரி இருக்குது. பெருசாகவும் வளரல. அதனால் இதை சுத்தமாகவே எல்லாமே எடுத்துட்டேன். தக்காளி செடி நட்டுருக்கிறதுல ஒரு 2-3 வெங்காயமும் நட்டுருக்கேன். அதிலிருந்து வெங்காயத்தாள் மட்டும் சாம்பாருக்கு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயத்தாள் மட்டும் கட் பண்ணி எடுத்தாலும் வெங்காயம் நல்லாவே வளருங்க. இது பாருங்கள், சிறகு அவரை. இதில் இப்போ தான் நிறைய பூக்கள் வச்சுருக்கு. 3 செடி வச்சுருந்தேன். 2 கருகி போச்சு. 1 மட்டும் நல்லா தழைச்சி வந்திருக்கு. சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இது ஒரு தெர்மாக்கோல் பாக்ஸில் வச்சுருக்கேங்க. எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இலையெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது. இதில் ஒரு வெள்ளை கரிசலாங்கண்ணியும் வந்திருக்குங்க. அது தானாகவே மண்ணிலேருந்து வந்திருக்கு. இது அரளிப்பூ. பூஜைக்காக கொஞ்சம் பறிச்சிக்கலாம். எப்போவுமே பூ வச்சுக்கிட்டே இருக்குங்க. அரும்பு பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குது. சின்ன ஒரு வாட்டர் கேனில் தான் இருக்குது. அதுக்கே இந்த அளவுக்கு பூத்துட்ருக்குங்க. இது பெருசில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். பூ அடங்கினதும் மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பூ பூத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த செடிகள்லாம் நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தாங்க வளர்க்கணும். என்ன தான் நம்ம தண்ணி விட்டு உரம் போட்டு பார்த்து பார்த்து வளர்த்தாலும் அது என்ன நமக்கு கொடுக்கணும்னு நினைக்குதோ அது தாங்க கொடுக்கும். காய்க்கலை பூக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே கவலைப்படக்கூடாது. கொஞ்சமாக நமக்கு கிடைச்சாலும் அதில் நிறைவாக நம்ம செய்யணும். நிறைய வேலைகள் இருக்கும் தோட்டம் வச்சோம்னாலே. ஆனால் அதில் நமக்கு கிடைக்கிற காய்கறி பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். நான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக இந்த மாடி தோட்டம் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு எப்பவுமே எனக்கு அறுவடை கிடைச்சதே இல்லை. அப்பப்போ தேவையான கீரைகள் மட்டும் நிறையவே கிடைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய், கத்திரிக்காய், மூக்குத்தி அவரை நிறையவே கிடச்சிருக்கு. மூக்குத்தி அவரை இந்த அளவுக்கு காய்க்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ காய் சூப்பராக வந்திருக்குங்க. கூடவே காக்கடாமல்லி கொஞ்சம் இருந்தது. அதையும் பறிச்சுட்டு வந்தேன். பல்லாவரம் சந்தையிலேருந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். கவர்லேயே இருக்குது. அது இன்னும் பாட்டிங் கூட பண்ணல. அதில் ஒரு 4-5 பூ பூத்துருந்தது. அதையும் பறிச்சுக்கிட்டேன். மூக்குத்தி அவரையில் விதைக்கு விட்டுருந்தேன். அது தெரியாமல் காய் பறிக்கும் போது கூடவே சேர்த்து பறிச்சுட்டேங்க. 1 விதைக்கு விட்டது நல்லா காஞ்சி தேறி இருந்தது. அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி அறுவடை இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.